வணக்கம் மக்களே. இன்று ஒரு வித்தியாசமான ஒரு பயணத்தோடு சந்திக்கின்றேன். இன்று இறுதி யுத்தம் நடந்த பிரதேசமான நந்திக்கடல் பகுதியை நோக்கி ஒரு பயணம் அமைகிறது. தமிழரின் பூர்வீக வாழ்வை நோக்கிய தேடலில் இந்த பயணம் அமைகிறது. பல்வேறுபட்ட நெருக்கடிக்கு மத்தியில் நந்திக்கடல் பிரதேச மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பதனை உணர்ந்தபடியால் அங்கு செல்கிறேன். அவர்களோடு கலந்து ஆலோசித்து அங்கு எவ்வாறான சூழ்நிலைகள் அவர்களின் வாழ்வை பாதிக்கின்றது என்பதனை உங்களுக்கு காட்டுவதற்காகவே இந்த பயணத்தை தொடர்கிறேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம் மக்களை, எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் நந்திக்கடலில் நிற்கிறேன். பாருங்க இவ்வளோ எறும்பு மாட்டு கூட்டம் நிற்கிறேன்னு சொல்லி இந்தியாவில் கொஞ்சம் போய்கொண்டிருக்கு. பாருங்க இப்போ நந்திக்கடலுக்கு வரக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. சரி என்று ஒரு பார்த்துட்டு போவோம். இந்த பிரதேசத்தில் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதில் 2-3 பேர் மீன் பிடிச்சி வந்துட்டவிய. இப்போ சரியாக டைம் மதியம் 12 மணி ஆகுது. அப்போ பயங்கர வெயிலாக இருக்குது. இதில் மீன் பிடிச்சவையே இப்போ அதையும் எடுத்து காட்டி போட்டு போவோம். இந்த பிரதேசத்தை மாதிரி அப்படியே எடுத்து அந்த இயற்கையை இருக்கா காட்டுவோம்ன்ட்டு தான் வந்தேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பிரதேசம், சூப்பராக இருக்குது. அங்கால இந்த அதில் தெரிகிற பாருங்க அந்த ஒரு மரங்கள் சரி அந்த அந்த தண்ணிக்கு அங்கால முல்லைத்தீவு மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டம் இந்தியாவில் அப்படியே புதுக்குடியிருப்பு. இந்த பிரதேசம் புதுக்குடியிருப்பு பாருங்க இப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இடங்க. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இடம்தான் நந்திக்கடல். இந்த நந்திக்கடல் நீரேரியில்தான் பல்வேறுபட்ட இறுதி யுத்தங்கள் நடந்த ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இது முழுக்க கரையோரங்களில் கண்டல் தாவரங்கள் ஊடாக சேறு நிரம்பிய ஒரு இடமாக காணப்படுகிறது. இந்த நிலப்பரப்புகள் ஊடாக தான் தமிழினம் நிறைய இழப்புகளை சந்தித்ததாக உணரப்படுகிறது. இருந்த போதிலும் மக்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நந்திக்கடலை நம்பி அவர்களின் வாழ்வாதாரம் இருக்கிறது. இருந்த போதிலும் பல ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் மக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தற்போது அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கலாக அமைந்திருக்கின்றது சீனாவின் ஆக்கிரமிப்பு. இந்த நந்திக்கடல் பிரதேசத்தில் ஆக்கிரமித்திருக்கிறதாக அவர்கள் எங்களோடு கதைக்கிறார்கள். எந்த வகையில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இதில் முன்னே பார்த்தீங்கன்னா இதில் இராணுவம் குடிகொண்டிருந்த இடம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க நந்திக்கடல், இங்கே பாருங்க நந்திக்கடலில் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் 2 அந்நியாக்கள் மீன் பிடிச்சு கொண்டிருந்தவை அதில் மற்றது இந்த வக்கையை தாங்கலாமல் எரும மாடுகள் மாடுகள் மற்ற தண்ணியல் குடிக்கிறது இங்கே வர்றது இந்த கடலுக்குள்ள நந்திக்கடல் கரையில் ஓரங்களில் தான் அவைகள் படுத்திருப்பின இந்த சைடில் அந்த இதையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே மாட்டு கொட்டில்கள் இருக்குது. மாட்டு அதாவது மாட்டு பண்ணைக்கு அடித்து வச்சிருக்கேன். இதுகளுக்குள்ள தான் மாடு வளர்க்கினோம். உண்மையாகவே இப்படி ஒரு அழகான பிரதேசமும் எல்லா வளங்களும் நிறைந்த பிரதேசம் இப்படி ஒரு பாலடைஞ்சு போய் இருக்கிறத நினைக்கிறதான் உண்மையிலேயே ஒரு கவலையான விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நந்திக்கடல் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற நிலைமையாக தான் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் இதில் சைனாட ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதாகவும் இந்த கரையோரங்களில் வருகின்ற மீன்களை அவர்கள் வரவிடாமல் செய்வதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் இந்த கரையோரங்களில் கண்டல் தாவரங்களை வளர்த்து கையகப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை சைனா அரசாங்கம் இதுக்குள்ள ஈடுபட்டு இருக்கிறதாகவும் இதில் மீன் பிடிக்கின்ற மீனர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாருங்க இது இராணுவம் குடிகொண்டிருந்த ஒரு இடமாக தான் இருக்குது. இதில் பார்க்க தெரியுது பாருங்க இதில் அடிச்சிருக்குது வீடுகள், உடைஞ்ச வீடுகள். பயங்கர வெயிலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதில் இராணுவம் தான் இந்த இடத்துல இருந்திருக்குது இந்த நந்திக்கடல் கரையோரத்தில். இப்போ இதை எடுத்து கொண்டு போயிட்டாங்க இராணுவம். இப்போ இதுக்கு அந்த மெயின் ரோட்டுக்கு அந்த சைடில் தான் இராணுவம் இதில்
குடிக்கொண்டு இருக்குது. இந்த இடத்துல தற்போது இல்லை. இந்த இடங்களை பாருங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லி இல்லை பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. இராணுவம் குடிக்கொண்டு இருக்க இடங்கள் பார்த்தீங்களா. இதுதான் நந்திக்கடை. இங்கால இவ்வளோ அழகான பிரதேசம் வந்து இப்படி பால் அடிஞ்சு இருக்குது. இதுதான் நிலைமை. நந்திக்கடல் பகுதியில் வந்து பாருங்கள் இவ்வளோ எருமை மீதுன்னு சொல்லி இந்த பிரதேசங்களில் பார்த்தவங்க வந்து தண்ணி குடிக்கிறது வார வந்து இப்போ அதில் வந்து தண்ணியில் இருந்தவையே என்ன கண்டனே நாங்கள் ஒளிம்பிட்டு பாருங்கள். மற்ற இதில் வந்து பீச்சு வலை போட்டு மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும் கொஞ்சம் பேர் பாருங்கள். ஐயா வந்து மீன் பிடிச்சோண்டு வாரார். ஐயா வணக்கம். என்ன நடக்குது? எல்லா வேலை இந்த அந்த சேத்துக்குள்ளே மாட்டுப்பட பார்த்தேன். தண்ணி எடுக்க போனான் புதாஞ்சிட்டு நல்லா பயங்கர சேரும் அதில் அது கொஞ்சம் மட்டும் புதாஞ்சிருப்பான். ஏன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் காஞ்சமாக இருந்தது. ஆனால் இதில் மணல் கடன் தான் நிற்க நல்ல இடம் என்ன. மீனை பாட்டு வந்த மீன் கரெக்ட் தான். சரி ஏன்னா பாருங்க சின்ன சின்ன மீன்கள் குஞ்சு இந்த இதை இங்கே சைடு வந்துருக்கு. சின்ன சின்ன மீன்களாக இருக்கு. பாலும் பெருசாக மாட்டு போடல. அதான் குத்துக்கோ. என்ன மீன் தெரியுறீங்களோ? அவங்க கணக்க மீன் வந்துருக்குது தெரியுறீங்க. எவ்வளோ காலமா நீங்க செய்றீங்க தொழில்? நாங்கள் ஐயா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 வயதுலேருந்து விളിக்கிட்டாங்க. 14 வயதில் வீட்டை பழகினாங்க. அந்த வயதுலேருந்து செய்கிறீங்க. இப்போ இதுக்கு முதல்ல எங்கால செய்த நீங்கள்? இதுக்கு மேலே நாங்கள் புதுக்குடி தான் இருக்கிறது. காட்டு அந்தோனியாருக்கு மேலே அங்கேருந்து இறால் பாப்பம் கொண்டு வந்தேன். அங்கே என்ன மீன் பாடுது? அதுக்குள்ள ஓகே மீன் அதுக்குள்ளே இப்படித்தான் அப்படிதான். அப்போ இறால் வீசி பாப்பம் கொண்டு வந்தோம். நான் ஒரு 3 ரூபா ஒரு 3 இறால் பிடிச்சேன். அவ்வளோதான். நான் 3 கிலோ உண்டு. 3 இறால் பிடிச்சோம். இனி என்ன பொரியலை கூட காணாது. ஆனால் என்ன அப்போ சில நேரம் இருந்துட்டு லாபம் பெறுமா? இருந்துட்டு வீசுவோம் 5000 7000 அது வீச்சை பொறுத்து வீசுவோம். அதில் வட்டவால் பாலத்தடியில் இப்போ வீசுறவிய அது மாறிக்கு மழை நேரம் மாறிக்குதான். அந்த விளக்கெல்லாம் வச்சு வீசுறது மாறிக்குதானே. கடல் முட்டினோன்னா அங்கே வடிகிறதோ அங்கால பாயும். அப்போ கையில் வச்சு வீசலாம். இது மாதிரி பதிவாக எடுத்து போட வேண்டாம். இப்போ யாருக்கும் தெரியாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் தெரியாது. இப்போ இதுக்கு யுத்தத்தை முதல் பார்த்துட்டு நந்திக்கடலைன்னு சொல்லி யுத்தத்தை பிறகு நந்திக்கடல் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வேலை இருக்குன்னு சொல்லி சீனாக்காரன் முழுக்க மரங்களை நட்டு கிடக்கு வீசலாது. என்ன அந்த கண்டல் என்ன மரம் பாருங்க தெரியுது இப்படி வரிசையில. அதெல்லாம் மரம் தான். யார் நட்டது? சீனாக்காரன். ஏன் அவங்க நட்டுறாங்க இங்க? அவையெல்லாம் கடலுக்கு வீட பொறுப்பு நிற்கணும். இங்க பாருங்க மரம் தலைக்குது. வீடு முன்னா அப்படிங்கிட்டு வரணும் கிடக்கு. இல்ல அது இது தலைச்சதுன்னா அப்புறம் இது மட்டும் இல்லையா, சுத்தி வேற நட்டு இருக்கான். அந்த தொங்கலை அவ்வளோ தூரத்தில் வச்சு நட்டுருந்தா இப்படி வீசலாம். அதுக்குள்ள அதுதானே இதுக்குள்ள கரையில மீன் வாரது. ஆனண்டு சீனாக்காரன் வேலையாண்டு சொல்றாங்க இவங்க. இப்படிதான் என்னென்னா யாழ்ப்பாணத்திலையும் அந்த வட்டுக்கோட்டை போகிற பாதை 2 சைட்லேயும் இருக்கிற கடல் ஏரியாவையும் வந்து கண்டல் கொண்டு வச்சுட்டு சொல்லிட்டாங்க. அது அரசாங்க காணிகள். இது அப்படி சொன்னா நாங்கள் தொழில் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். என்ன தொழில் செய்யறது? காலமே 6 மணிக்கு இறங்கினாங்க மீனை பாருங்க. அதானே இவ்வளோதானே மீன். மீன் முதல உக்கச்சக்கம் நாங்களாம் விட்டுதான் சீனாக்காரன். இந்த வேலை சார் ஆக்கள் இருக்காங்க. கூலர்ல ஒன்று கூலர்ல ஒன்று நான் 7 மணி போல உணர்ந்து கொட்டினு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் காணையில சொன்னாங்க இப்படி கூலர்ல உணர்ந்து கொட்டிட்டு போறாங்க. 5 கிலோ ஒரு முதலையா இப்ப நிற்குது பெரிய முக்கனுக்கு பெருசா வளர்ந்துருக்கு. பெரிய முக்கனு. அப்போ இப்போ நீங்கள் மீன் பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அவதானமாக இருக்கும். போனால் இரவில் கொஞ்சம் பிரச்சனை, பகலில்
பேச வராது. பேர் போகிறதானே ஒரு கண்டுருவோம். அதுதான மாதிரி இருக்கணும். ஓ சரியான கவனமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை அப்புறம் இது மீன் ஏற்கனவே 2 பேருக்கு அடிச்சிருக்கு மாறிக்கு. மாறிட்டு மாறியில கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கு. தண்ணி கூட தான் நிற்கும், தெரியாது. என்ன கஷ்டத்துக்கு தான் பாடுறது. சாதாரண மற்றபடி எவ்வளோ உழைப்பீங்க ஒரு நாளைக்கு? நான் வீட்டு வேலைங்க ரால் எலும்பினா சராசரி நாங்கள் காலமுறைங்களா ஒரு மணி 2 மணி 3 மணி கரைப்படுவோம். 5000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா பீஸை போட்டு ரால் எவ்வளோ போகுது ஒரு கிலோ? இப்போ முதல் பீஸுக்கு 700 ரூபா 650 ரூபா போனது வெள்ளையால். கருப்பு 900 ரூபா போனது. இப்போ கூட தானே? இப்போ கூட இப்போ கூட இப்போ கூட ரால் இல்லை. 2000 மேலே வரும். அங்கே சொன்ன 2000 மேலே ஆமாண்டு. இப்போ ரால் இல்லை. இப்போ ஒரு 1.5 கிலோ 1 கிலோ ரால் வீசினாலும் காணும். பெரிய இது. நான் பதிகளை போட்டு அடிச்சு இந்த உடம்பையும் போட்டு அப்படியே நாங்கள் பாரு. என்ன சார் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு வந்து இதாண்டு வாழ்க்கையே நிம்மதி இல்லை. நான் இதோ இல்லாமல் அங்கே நிற்கிறதில்ல. ஏன் எத்தனை போயிடுவாங்களோ? சரி அப்படி சரிங்க. ஒழிக்கிற போகிறீங்க? ஓம் ஐயா சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. ஓகே சந்தோஷம். பார்ப்போம், சந்திப்போம். ஆமாம்.